ஹலோ மக்களே, ரொம்ப சீப்பாக கேவலமாக உங்கள் செயின்ட் சபரி வின் பண்ணிட்டான். ஓகேங்களா? அந்த பொண்ணு பாதி கண்ணோட தான் அந்த விளையாட்டை விளையாடிச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அவன் வின் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு கண்ணில் தான் அடிப்பட்டது. அதுக்கப்புறம் தான் தள்ளுறது வந்துச்சு. நம்மளுக்கு ப்ரொமோ வந்து ஃபஸ்ட்டு ப்ரொமோ அப்படி வந்துச்சு. செகண்ட் ப்ரொமோ தான் கண்ணில் காட்டினாங்க. ஆனால் ஆக்சுவலாக கண்ணில் அடிப்பட்டப்புறம் அந்த பொண்ணு செகண்ட் ரவுண்டுக்கு செகண்ட் அட்டம்ப்ட் ஆக்சுவலாக கன்ஃபியூஷன் அப்பயே அவன் சபரி வின் பண்ணிட்டான். அப்போ அந்த கெமி இந்த வாட்டி கொஞ்சம் பாருக்கு சப்போர்ட் பண்ணி பாருவும் சரியாக விளையாடல. அப்போ அதே மாதிரி சபரியும் விளையாடல அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு ஜட்ஜஸ்க்கு கொஞ்சம் குழப்பமாயிடுது. அப்போ வந்து பிக் பாஸ் கிட்ட கேட்குறாங்க, எப்படி பிக் பாஸ் ரூல்ஸ்னா உங்களுக்கு குழப்பமா இருந்தால் திருப்பி செகண்ட் அட்டெம்ப்ட் போகலான்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணுக்கு ஓகேவான்னு சொல்லி பிக் பாஸ் கேட்குறாரு. கன்ஃபெஷன் ரூம்லாம் போயிட்டு வந்து அந்த டாக்டர்லாம் வந்து அந்த கண்ணெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறாங்க. அந்தளவுக்கு அந்த பொண்ணு கண்ணு வீங்கிடுச்சு, பாதி பார்வை தான் தெரியுது. அப்போ வந்து ஓகேவான்னு கேட்டால் பரவாயில்ல பிக் பாஸ் நான் ஆடுறேன்னு சொல்லி அந்த கேம் ஸ்பிரிட்டோட அந்த பொண்ணு வருது. இவனுக்கு வந்து செம்ம காண்டாயிடுது. வெளில அப்படியே அவனுக்கு ஆற்ற முடியாத ஆதங்கத்தை அப்படியே ஆற்றி தீர்த்துக்கிறான். இந்த மாதிரி வந்து எந்த சீசனில் கேப்டன்சி டாஸ்க் வந்து ரெண்டு டைம் நடக்கல. ஆனால் குட் ஸ்பிரிட் நல்லா தான் ஆடுற, மறுபடியும் வந்து தைரியமாக வந்து ஆடுறா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அந்த குட் ஸ்பிரிட் 4 வார்த்தை அதை சொல்லி அவளை உசுப்பேத்துறா. அவள் வந்து கமருதீன் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எப்படியாச்சும் நீ ஆட ட்ரை பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஆடுன்னு அவள் சொல்கிறா கமருதீன் கிட்ட. எனக்கு பாதி கண்ணு தான் தெரியுது, அந்த வீக்கம் வந்து கொஞ்சம் தான் கண் பார்வை மறைக்குது, இருந்தாலும் நான் என்னோட பெஸ்ட்டு கொடுப்பா அப்படின்னு ஆடுறாங்க. அந்த இடத்துல சபரியும் மிஸ்டேக் பண்ணுறான், ஆனால் பார்வும் மிஸ்டேக் பண்ணுறாங்க. இந்த கண்ணிக்கு தான் சபரி வரணும்னு இருக்குல்ல. அதுக்கப்புறம் அந்த விக்கல்ஸ் இருக்கான், முழு விஷமா மாதிரி போயிருக்கான். அவனுக்கு சப்போர்ட்லாம் நீங்கள்லாம் நீங்களாம் மனுஷங்களே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு ஃபுல்லாக வன்மத்தில் திரியிறான் அவன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு அந்த கண்ணில் அடிப்பட்டப்போவே ஒருத்தம் கூட அந்த வீட்டில் ஃபீல் பண்ணவே இல்லை. இந்த திவாகர் இருக்கானே அவன் ஜொல்லு பார்ட்டி, இப்போ அந்த திவ்யாவுக்கு ஜொல்லு விட்டுக்கிட்டு போய் அந்த குரூப்பில் உட்காந்துக்கிறான். சபரி கொடுவோம் எஃப்ஜே கொடுவோம் போய் இப்போ அந்த சுபிக்ஷாக்கு ஒரு பீரியடில் விட்டு போய் அந்த பக்கம் போனானா, இப்போ அதே மாதிரி இந்த திவ்யாவுக்கு ஜொல்லு விட்டு அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிறான். அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு அடிப்பட்டதை யாரும் சீரியஸாகவே எடுத்துக்கல, ஒருத்தர் கூட அதுக்கு ஃபீல் பண்ணல. அது வெளில வந்து அந்த பொண்ணு டாக்டர் ரூமில் இருந்து வெளில வரத்துக்குள்ளே இவனுங்க என்ன பேசுகிறானுங்கன்னா, நீ கழுத்தில் மிதிக்க சொன்ன, நான் இங்கே மிதிச்சிட்டேன், நீ அவன் பிரஜின்னு சொல்கிறான், நான் இங்கே தான் நான் மெதிக்க சொன்னேன், நீ வந்து வெறும் கண்ணில் தானடா பண்ணேன்னு அப்படி பேசுறானுங்க. அந்த பொண்ணு என்ன தெரியல, இன்னும் என்னென்ன பண்ணுவானுங்களா அந்த பொண்ணை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் தெரியல. சிரிச்சுட்டு கலாய்ச்சிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து பிரஜன் கிட்ட சொல்கிறேன், உன் அளவுக்கு எனக்கு இன்னும் இறக்க குணம் வரல, நான் வெறும் கண்ணில் மட்டும் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் பச்சையாக பேசிட்டு இருக்கானுங்க. செகண்ட் அட்டெம்ப்ட் வரும்போது இவங்களையும் மிஸ்டேக் நடக்குது, அங்கேயும் மிஸ்டேக் நடக்குது. கனி வந்து சபரி மிஸ்டேக்ஸ் எடுத்து சொல்லலை. அதனால வேணும்னே பாரு வந்து நானும் இப்படி தான் ஆடுவா, பவுந்து மட்டும் சொல்ல மாட்டீங்களா என்னன்ற மாதிரி ஆகுது. அப்போ திருப்பி வந்து இன்னொரு ரவுண்ட் வரும்போது டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிடுறாங்க பார்வை. ஆனால் அவளுக்கு கோவம் குறையில. சரி ஆனாலுமே வந்து அவனோட கேமை டிஸ்ட்ராக்ட் பண்ணி பக்கத்தில் தான் போய் நிற்கிறா. அவன் வந்து கை வைக்காம அவன் அப்படியே அவன் ஆம்பளைத்தனத்தை காட்டுறதுக்கு ஷோல்டரில் போய் இடிக்கிறான் அவளை. அந்த அவன் தெரியும்ல ஆம்பளை, அதை சொல்கிறேன், அந்த பயாலஜிக்கல் பவர் ஃபிசிக்கல் பவர் ஆம்பளைங்களுக்கு நிறைய இருக்கும். அதனால போய் வேணேவில் இடிச்சு அதுக்கு முன்னாடி அவன் சாரி சொல்லிடுறான். நிறைய சாரி நான் முன்னாடியே சொல்லி வச்சிடறேன், எப்படி வேணா இப்போ நான் அந்த கேம் ஆடும் வெறித்தனம் வந்துருச்சு. ஆம்பளைங்களுக்கு எல்லாம் இருக்கு அந்த வெறித்தனம். இன்னைக்கு அவனுக்கு சபரிக்கு வந்துருச்சு, அவன் விக்கல்ஸ் விக்ரமுக்கு வந்துருச்சு, அந்த எஃப்ஜேக்கு வந்துச்சு. அதுவும் அந்த விக்கல்ஸ் விக்ரம் இருக்கானே இவ்வளோ நாள் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தான், சுண்டலி மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு எங்கேயோ கற்பாம்பூச்சி மாதிரி இருந்தவன் இன்னைக்கு வந்து அவனுக்கு பெருசாக காண்டாயிட்டு அவன் சொல்கிறான், நீ ஏன்டா வெறும் கண்ணில் மட்டும் பண்ண, நானாக தான் இன்னும் அடிச்சு தள்ளியிருப்பேன் அப்படின்னு அவ்வளோ வெறியோட தெரியிறான் அவன் கண்டிப்பாக அவன் சபரியை விடவும் எஃப்ஜே விடவும் இன்னைக்கு வெறி பிடிச்சவனாட்ட அவன் தான் தெரிஞ்சிட்டு இருக்கான், அந்த விக்கல்ஸ் விக்ரம் தான். அப்போ வந்து எப்படி ஒன்று சரி அப்புறம் வந்து அப்படிதான் நீங்கள் பார்த்தீங்களா ப்ரோமோ ஒன்றில் அதே மாதிரி தான் தள்ளி விட்டாங்க. எப்படி பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லியாச்சு ஜட்ஜஸ். அப்போ வந்து அவளுக்கு கோவம் வந்துடுது, நீங்கள் என்ன சபரி பக்கமே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் சொல்லிட்டு அவளுக்கு கோவம் வந்துடுது. அப்போ தள்ளி விட்டது தான் அவர் கீழே போய் விழறா. அப்போ கீழே போய் விழுந்தோன்னே அதை யாரும் கேட்க மாட்டீங்களா, சபரி அப்படி தள்ளதுன்னு ஒருத்தம் கூட யாரும் சொல்லலை, அது ஃபேர் இல்லைன்னு அப்படியே கையில் காலில் பிடிக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ஆம்பளை வந்து அப்படி நீ தான் பொண்ணுங்களை தொடாமே ஆடுவியடா, அப்புறம் தள்ளி விட்டான்னா மட்டும் அது மட்டும் எப்போ ஃபேர் ஆகும். அந்த பொண்ணு ஷூ போட்டு அந்த பொண்ணு காலில் போய் மிதிக்கிற, அந்த பொண்ணு கத்துது அறிவு கெட்டவனை காலில் மிதிக்கிறேன்னு சொல்லுது. ஆனாலும் வந்துட்டு அவன் மிதிக்க தான் செய்கிறான். அப்புறம் தள்ளி விட்டது அந்த ஷோல்டரில் வச்சு அவனோட முழு அந்த ஃபிசிக்கல் பவரை இன்னைக்கு அந்த பொண்ணு மேலே அவன் காமிச்சு பண்ணால். முதல்ல அந்த கண்ணில் பட்டதுக்கு ஒருத்தனுக்கு கூட அந்த ஃபீலிங்ஸ் வரவே இல்லை. இதே கனிக்கு அடிபட்டிருந்தாலும் சாண்ட்ராக்கு அடிபட்டிருந்தாலும் ரம்யாக்கு அடிபட்டிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒருத்தன் பார்வையில் கூட ஒருத்தன் வார்த்தையில் கூட அந்த ஒரு ஃபீலிங்ஸே இல்லை. நம்ம கூட டாஸ்க் ஆடின பொண்ணுக்கு அப்படி ஆச்சு, ஒரு பேருக்காவது ஒரு சாரி சொல்லுவோன்னு அந்த கோவம் அந்த பொண்ணுக்கு அப்படி அப்போ கூட ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு செகண்ட் அட்டெம்ப்ட்டுக்கு வந்துச்சு. ஆனால் எப்படி பார்த்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சபரி தான் வின் பண்ணிட்டா அப்படின்னும் போது சரிடா போட்டேன்னு அவனுக்கு அந்த கேப்டன்ஷிப்பை பிச்சை போட்டுது பாரு. இதுதான் நடந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல டாஸ்க்காக தான் இவனுங்க வெஞ்சன்ஸ் அப்படியே கொட்டிட்டு டாஸ்க்காக தான் பார்க்கணும்னு சொல்கிறானுங்க. அதே அந்த பொண்ணு அண்ணன் மட்டும் வெஞ்சன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த நியாயம் புரியவே இல்லை. மனசாட்சி இருக்கிறவங்க யாராவது பார்க்குறீங்கன்னா கொஞ்சமாவது அந்த பொண்ணு பக்கம் இருக்க நியாயத்தை பேசுங்க, அவ்வளோதான்.